பாகிஸ்தான் அத்துமீறும் அப்படின்றது இந்தியாவுக்கு ரகசிய தகவல்கள் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கு. பாகிஸ்தானுக்கு பல்வேறு உதவிகள் பல்வேறு தரப்புலேருந்து அவங்களுக்கு வருது. பாகிஸ்தான் நாடு இட்ஸ் நாட் எ லெஜிட்டிமேட் கண்ட்ரி. அது இட்ஸ் அ பஃபர் ஜோன் ஃபார் த வெஸ்ட் டு ஆப்பரேட் ஆன், அவ்வளோதான். ட்ரம்ப் அவர்கள் ரீசெண்டாக பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனை செய்தது. பாகிஸ்தானில் எது தீபாவளி பட்டாசு ஒரு பிஜிலி வெடி வெடிக்கிறத கூட அமெரிக்காவை கேட்டு தான் வெடிப்பாங்க. ராணுவ தளவாடங்களை மாற்றும் ஒரு யுக்தியாக தான் நான் பார்க்குறேன். இது நீங்கள் ரொம்ப நாள் இதே மாதிரி இஸ்லாமிய நாடுகள் அப்படின்ற போர்வையில் போய் ஒழிஞ்சிக்க முடியாது பாகிஸ்தானால். ஸோ அந்த டைமை அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க. 3 மாநிலங்கள் பங்களாதேஷோட மாநிலங்கள் இந்தியாவோடு சேருவதற்கான வாய்ப்புகள். ஒருவேளை நம்ம பாகிஸ்தான் கூட போர் தொடுத்தோம் அப்படின்னா அந்த பக்கம் இருந்து ஆப்கானிஸ்தான் இவங்களை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. இந்த வாட்டி ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறது முழுக்க ஒரே காரணம் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானாலேயோ அமெரிக்காவாலேயோ ஆப்கானிஸ்தானை எதுவுமே செய்ய முடியாது. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புவிசார் அரசியல் ஆய்வாளர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்தியா ஆபரேஷன் திரிசூல் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. ஒரு ஆபரேஷன் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வெளியாகி இருக்கு. எதனால இந்த ஆபரேஷன் திரிசூல் அப்படிங்கிறது நடக்கிறது? அதாவது பாகிஸ்தான் அத்துமீறும் அப்படின்றது இந்தியாவுக்கு ரகசிய தகவல்கள் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் நடந்து முடிஞ்ச உடனே நிறைய எதிர்ப்பு நம்ம அவங்கள ஆக்சுவலாக சொல்ல போனால் we have decimated their air dominance. அதாவது ஏர்போர்ட்டு, இந்த ஏர் பேசஸ்லாம் இருக்கு இல்லையா, 11 ஏர் பேஸையும் நம்ம காலி பண்ணிட்டோம். இனிமேல் நம்மக்கிட்ட ஏர் சுப்பீரியாரிட்டி இருக்குது. நம்ம டாமினேட் பண்ணியிருக்கோம், சுப்பீரியாரிட்டி இருக்குது. நம்ம ஈரான் வரைக்கும் போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்திட்டு வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறமா பாகிஸ்தானுக்கு பல்வேறு உதவிகள் பல்வேறு தரப்புலேருந்து அவங்களுக்கு வருது. ஒன்று இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்புலேருந்து அவங்களுக்கு ஒரு உதவி வருது. அதே மாதிரி மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா, துருக்கி, அப்புறமா ஐக்கிய ராஜ்யம், அதாவது யூகே, இவங்கெல்லாம் அவங்களுக்கு நிறைய அதாவது எய்டுன்ற மாதிரி சப்ளை பண்ணுறாங்க. ஆனால் அது ஆயுதங்களும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இன்னி வரைக்கும் பாகிஸ்தான் நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோடைய வெப்பன்ட்ரிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க டைரெக்டாக தாக்கலைனாலும் அவங்க இன்டைரக்டாக ஒரு தீவிரவாத குழு மூலமாகவோ இல்லைன்னா ஒரு தீவிரவாத தாக்குதல் மூலமாக ஆரம்பிப்பாங்க திருப்பி அப்படின்ற செய்திகள், அப்படின்ற ஒரு ரகசிய உளவுகள் நம்மளுக்கு வருது. ஸோ வரும்போது இந்த வாட்டி போன தடவையுமே சொல்லுது, இதுக்கு மேலே தீவிரவாத ஒரு தாக்குதல் அப்படின்னா அது தீவிரவாத தாக்குதலாக பார்க்க மாட்டோம். இட் வில் பி டேக்கன் அஸ் ஆக்ட் ஆஃப் வார். அதாவது ஒரு போர் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துப்போம்னு சொல்லியாச்சு. இப்போ போர் அப்படின்னும் போது திருப்பி நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டு வாராக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு தீவிரவாத தாக்குதல் 26/11 மாதிரியோ இல்லை பஹல்காம் மாதிரியோ இல்லைனா புல்வாமா மாதிரியோ பார்க்க முடியாது. ஸோ அப்போ நான் ஃபுல் ஃப்ளெஜ்டு வாராக இருக்கேன்னா அதுக்கு நம்ம ரெடினஸ் இருக்கா, நம்ம தயார் நிலையில் இருக்கோமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அந்த தயார் நிலையில் இருக்கும்போது முப்படைகளுமே ஒன்றா சங்கமித்து வேலை செய்யணும் அந்த இடத்துல. ஏன்னா இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் மூணுமே அவங்க இருக்காங்க. ஸோ இப்போ ஆப்கானிஸ்தான்னா அவங்கக்கிட்ட கடற்படை கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில நாடுகள், சில இப்போ பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடற்படை அப்படின்றது பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் பாகிஸ்தான்கிட்ட கடற்படை இருக்குது. 1971 பார்த்துருக்கோம். 99 அவங்க கடற்படையை மூவ் பண்ணல, ஆனால் அதுக்கும் ஒரு சாத்தியக்கூறு இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாம் முப்படைகளோட தயார் நிலை எப்படி இருக்குன்னு பார்த்து அது மூலமாக பாகிஸ்தானை அச்சுறுத்தும். அதாவது இது நாம் செய்கிற தயார் நிலை ஒத்திகை அப்படிங்கிறதே பாகிஸ்தானுக்கு வயிற்றுல புளியை கரைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இதில் மிகப்பெரிய ஒத்திகை, அதாவது போர் ஒத்திகைனா ஒரு சில இடத்துல நடக்கும், சின்னதாக நடக்கும். ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது. முழுக்க ராஜஸ்தான், குஜராத், சர்க்ரீக்லேருந்து ஆரம்பிச்சு அப்படி ஃபுல்லாக ராஜஸ்தான் பார்டர் வரைக்கும் போகுது. மத்திய பிரதேஷில் சில இடங்கள்ல அப்துல் கலாம் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு கிழக்கு கடற்கரை பகுதியில் அந்த சைடில் புவனேஸ்வர் அந்த சைட்லேயும் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த இந்தியாலையுமே நோட்டாம அப்புறமா நோட் மார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விமானிகளுக்கான ஒரு இது என்ன சொல்றதுன்னா எச்சரிக்கை, அதே மாதிரி மாலுமிகள், கப்பல் மாலுமிகளுக்கான ஒரு எச்சரிக்கை, ரெண்டுமே இந்தியா கொடுத்துருக்கு. பாகிஸ்தானும் அதே மாதிரி அவங்க சைடில் நம்ம இவ்வளோ பெரிய எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு ஒன்று அவங்களும் நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த 2 நோட்மாரும் சில இடத்துல ஒன்னோட ஒன்று ஒத்து போகுது. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது சில சமயத்தில் யார் முதல்ல கிளைம் பண்ணணும், நம்ம தான் முதல்ல கிளைம் பண்ணணும். அப்போ அவங்க தான் மாற்றி தான் பண்ணணும். இது இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸு, அப்புறமா ஸ்பெஷல் ஜோன் அதெல்லாம் தாண்டி நாம் நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டாக நம்மளுடைய ஒத்திகையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திரிசூலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த பாகுபலியில் ஆரம்பித்து அந்த திரிசூல வியூகம் அப்படின்ற ஒரு வியூகத்தில் தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ திரிசூலம் அப்படின்றது முப்படைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை நம்மளுடைய பாரம்பரியம் முறைப்படி நம்ம அந்த மாதிரி ஒத்திகை பேரே அது வச்சுருக்காங்க. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது நம்மளுக்கு.
அதுக்கு அப்புறமா இன்னொரு 10-15 நாள் வரைக்கும் பாகிஸ்தான் வந்து அத்துமீறுவதற்கான அந்த டைம் காரிடார்னு சொல்லுவோம் ஜென்ரல். இது வரைக்கும் பாகிஸ்தான் வந்து அத்துமீற முடியும். டிசம்பர் மாதம் வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த பாகிஸ்தானுடைய அத்துமீறலை தடுப்பதற்காகவும் இதே சமயத்தில் நம்மளுடைய சுப்பீரியாரிட்டி காமிக்கிறதுக்காகவும் அந்த சப்போஸ் அவங்க அத்துமீறினாங்கன்னா பதிலடி மொத்தமும் வச்சு முடிச்சு விடுறதுக்கு என்னவோ அதுவும் சேர்த்து தான் இந்த வாட்டி இந்த ஆபரேஷன் திரிசூல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இந்தியாவுடைய ஆரம்பத்தில் 1947 இன்னி வரைக்கும் நடக்கிற பெரிய ஒரு போர் ஒத்திகை அப்படிங்கிறது தான் ஆபரேஷன் திரிசூல். இப்போ நீங்கள் பாகிஸ்தான் இப்படி அத்துமீறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நமக்கு என்ன கேள்வினா, இப்போ இந்தியா வந்து அவங்களுடைய ஒட்டுமொத்த இராணுவ தளங்களையும் அடிச்சிருச்சு. இப்போ அவங்களுக்கு இருக்கிறது கடற்படை வந்து ஓரளவுக்கு இருக்காங்க, அதுக்கப்புறமா காலாட்படை இருக்காங்க. ஸோ ஒரு ஏர்பேஸே இல்லாமல் இந்தியா கூட போர் தொடுக்கிற அளவுக்கு அவங்க அந்த ரெடினஸோடு அவங்க இருப்பாங்களா? அவங்க ரெடி இல்லைனாலும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாடுகள் அதை காய நகர்த்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து இந்த நூர்கான் ஏர்பேஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நிறைய ஏர்பேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 80 அடி விட்டத்துக்கெல்லாம் பொழந்து மொத்தமாக ஃப்ளைட்லாம் இறங்க முடியாத லெவல்லலாம் அடி வாங்கியிருக்காங்க. அதெல்லாத்தையும் திருப்பி ரீஃபில் பண்ணி அதெல்லாம் ரீசர்ஃபேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு அளவுக்கு போயிட்டுருக்கு, அது பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ திருப்பி விமானங்கள் இறங்கலாம், டேக் ஆஃப் பண்ணலாம், இதெல்லாம் பண்ண முடியும்னா கிட்டத்தட்ட 70-80 சார்ட்டீஸு, நான் சொல்கிறது ராயல் ஏர்ஃபோர்ஸ், அப்புறம் அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ், அப்புறமா வந்து துருக்கியோடைய விமானப்படை, அது அவங்களுடைய விமானங்கள்லாம் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே இறங்கி அதை வந்து எதெல்லாம் இழந்தாங்களோ அதெல்லாம் திருப்பி ரீஃபில் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஒரு யுத்தமா, அடுத்து வரப்போகிறது வந்து இந்தியா பாகிஸ்தான் யுத்தமா, இல்லைன்னா உக்ரைன் ரஷ்யாவில் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்கேலில் இங்கே நடக்குமா அப்படிங்கிறது தான் இப்போது நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம் முதல்ல இருந்து. ஸோ பாகிஸ்தான் பக்கம் கண்டிப்பாக மேற்கத்திய நாடுகள் நிற்கும், உக்ரைன் பக்கம் எப்படி நிற்கிறாங்களோ அதே மாதிரி அந்த பக்கம் நிற்பாங்க, அதில் ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதனால இப்போ பாகிஸ்தான் மாத்திரம் இந்த போர் செஞ்சிருந்ததுன்னா 1947-48 முடிஞ்சு போயிருக்கும். ஸோ இது பாகிஸ்தான் அந்த நாடு வந்து இட்ஸ் நாட் எ லெஜிட்டிமேட் கண்ட்ரி, அது வந்து இட்ஸ் அ பஃபர் ஜோன் ஃபார் த வெஸ்ட் டு ஆப்ரேட் ஆன், அவ்வளோதான். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் சுயேட்சையாக தனியாக நின்று ஒரு போரையை இது வரைக்கும் கண்டதே இல்லை, அவங்களால ஜெயிக்கவும் முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது அவங்களால. ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய சில அரசியல் தலைவர்கள் எதுவுமே பண்ண முடியாது இந்தியாவில்னு சொன்னாங்க. அவர் ரீசெண்டாக ஜிஎஸ்எல்வி யுத்தம் அந்த மாதிரி பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அது சொன்னது வந்து பாகிஸ்தானுக்கு வேணால் பொருந்தும். ஸோ மற்ற எல்லாமே எய்ட்லேருந்து பிச்சையிலேருந்து இல்லைன்னா வந்து கடனாக வாங்கி பேரே கடனிஸ்தான் நம்ம ஆளுங்க ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவங்களால போரெல்லாம் தனியாலாம் ஜெயிக்க முடியாது. ஆனால் அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய சில நாடுகள் கண்டிப்பாக உதவி செய்வார்கள். அவர்களுக்கு இந்தியா மீது டைரக்டாக போர் தொடுக்கலனாலும் பாகிஸ்தானை பகடக்காயாக யூஸ் பண்ணி அவங்க கண்டிப்பாக இதை செய்வாங்க. 1971 எப்படியோ, 1998 எப்படியோ, 99 எப்படியோ. ஸோ இது வரைக்கும் பாகிஸ்தான் எவ்வளோ தடவை அத்துமீறி எவ்வளோ தடவை சீஸ்ஃபயர் பண்ணியிருக்காங்க, சீஸ்ஃபயர் வயலேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அந்த சமயத்தில் யார் எல்லாமே மேற்கத்திய நாடுகள் அவங்க கூட தான் நின்னாங்க. சைனா என்ன பண்ணுவாங்கன்ற கேள்வி மாத்திரம் தான் நம்மளுக்கு இருக்கே தவிர, மற்றபடி பாகிஸ்தானுக்கு ஆதரவெல்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். பாகிஸ்தான் கண்டிப்பாக பதில் தாக்குதல் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு திரும்ப எல்லா விதமான இராணுவ தளவாடங்களும் வழங்கப்பட்டு விட்டன. ஆல்ரெடி நாம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம், நம்ம எதுவுமே பார்க்காம அப்படியே ஓகே இது போர் நிறுத்தம்னா போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் போர் தளவாடங்கள் இராணுவ தளவாடங்களை பெருக்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட விண்டோ அப்படின்னு எடுத்துக்கலாமே தவிர போர் பிரேக் டைம் அது பாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதான் இந்தியா அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கும் அவங்க பக்கம் நண்பர்கள் இருக்காங்க, நம்ம பக்கம் நண்பர்கள் இல்லாமலே இருப்பாங்க. ஸோ நம்ம பக்கத்துலேயும் நண்பர்கள் இருக்காங்க, நம்மளுக்கும் தளவாடங்கள்லாம் வந்து குவிச்சு இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைஸ்லாம் எலமெண்ட்ஸ்லாம் நிறைய வெயிட் பண்ணுது. ஸோ நம்ம ஆல்ரெடி ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயத்த பண்ணி காமிச்சோம். சில விஷயங்கள்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நம்ம செயல்படுத்தி காட்டணும். அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து 7, 8 திருப்பி 7, 8 ஸோ மாற்றி சொல்கிற எத்தனை விமானங்கள்னு சொல்லிட்டு, ஆனால் எந்த விமானம்னு மாத்திரம் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இது வந்து மகாநதி படத்தில் வந்து துலுகானோன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், வழிக்கு வின்ட்டுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ யார் வழிக்கு வந்தான்றதே சொல்ல மாட்டேங்கிறாங்க, எந்த விமானமும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்மளோட இராணுவ தளபதி அதாவது விமானப்படை தளபதி வந்து டேரெக்டாகவே சொல்லிட்டாரு, அது எஃப் ரக விமானங்கள் தான், அதை நாங்கள் வந்து சுட்டு வீழ்த்தணும். அதே மாதிரி விமானத்தில் அந்த இது சொல்லுவாங்க, அதாவது ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அந்த கண்டுபிடிச்சி சொல்லும். ஸோ எந்தெந்த விமானம், அந்த விமானம் பெரிய ரக விமானமும் ஒன்று சுட்டு வீழ்த்திருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ இப்போ இந்தியா வந்து கம்ப்ளீட்டாக ஏர் டாமினன்ஸ், ஏர் சுப்பீரியாரிட்டி அந்த இடத்துல இருக்குது. இப்போ திருப்பி அமெரிக்கா என்ன கொடுத்துருக்கு, இல்லை மேற்கத்திய நாடுகள் என்ன கொடுத்துருக்காங்க, முக்கியமாக யூகே என்ன கொடுத்துருக்காங்க, டர்க்கி என்ன கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் ட்ரம்ப் அவர்கள் ரீசெண்டாக பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனை செய்தது, அது ஆயுத சோதனையா இல்லை அங்கே இருந்த ஆயுத கிடங்கு வந்து பற்றி எரிஞ்சது போது அதுவாக ஆக்சிடென்டலாக வெடிச்சுதா, அந்த இராணுவ ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவோம்
அந்த அணு ஆயுத கிடங்குன்னு சொல்லுவோம். இந்த அணு ஆயுத கிடங்கு மேலே இந்தியா வந்து தாக்குதல் பண்ணாங்கன்னு ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்குது. ஆனால் இந்தியா வந்து அதை வந்து அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஒரு நமட்டு சிரிச்சுட்டு போயிட்டார் நம்மளோட ராணுவ செய்தி தொடர்பாளர் வந்து பேசும்போது. கிரணா ஹில்ஸில் அப்படி இருந்ததுன்னா எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதை பற்றி வேணால் ட்ரம்ப் சொல்லியிருக்காரோ இல்லையோ, ஆனால் பாகிஸ்தானில் அணு ஆயுத சோதனை பண்ணுறாங்க, அது வந்து இவருக்கு தெரியாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு வடிகட்டின அபத்தமான ஒரு செய்தி. ஏன்னா பாகிஸ்தானில் எது தீபாவளி பட்டாசு ஒரு பிஜிலி வெடி வெடிக்கிறத கூட அமெரிக்காவை கேட்டு தான் வெடிப்பாங்க. அப்படி தான் அவங்க நாட்டு கட்டமைப்பே அப்படி தான் இருக்குது. இராணுவ தளபதியே முதல்ல அங்கே தான் போகிறாரு. இங்கே ஆப்ரேஷன் சிந்தூரில் அவங்க தோற்று போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவருக்கு ராணுவ தளபதிக்கு ஃபீல்டு மார்ஷல்னு கொடுக்குறாங்க. அந்த தளபதி நேரம் அமெரிக்காவில் போய் 2 மாதத்துக்கு 2 தடவை பார்க்குறாரு இவர் டொனால்ட் ட்ரம்ப். இதெல்லாம் நடக்கும்போது இவ்வளவும் பண்ண பிறகு அமெரிக்காவுக்கு தெரியாமல் ஒரு இது என்ன சொல்கிறது, அணு ஆயுத சோதனை பண்ணுறாங்க பாகிஸ்தான்ன்றது வந்து ஒரு அபத்தமான ஒரு விஷயம். அதை வந்து ட்ரம்ப் மாதிரி ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர் சொல்கிறதுன்றது வந்து வருந்தத்தக்க ஒரு விஷயமா பார்க்குறேன். ஏன்னா 1998 இந்தியா சோதனை பண்ண 16ஆவது நாளில் பாகிஸ்தான் சோதனை பண்ணி வெற்றி கண்டது அப்படின்றது தான் வரலாறு. 16 நாளுக்குள்ளே எப்படி அவங்களால அவ்வளோ பெரிய சோதனையை பண்ண முடிஞ்சதுன்றது அமெரிக்கா தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து அவங்க மேலே கண்ணில் மண்ணை தூவிட்டு பண்ணோன்னு கிளின்டன் கதர்னார். இந்த சமயத்தில் கிளின்டனுடைய வார்த்தையிலே சொல்லணும்னா உண்மையிலேயே லிட்டலாக நம்ம மூஞ்சில் மண்ணை வாரி போட்டு இந்தியா வந்து சோதனை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது அப்போ பாகிஸ்தான் திருப்பி 16 நாள் கழிச்சு திருப்பி மண்ணை எடுத்து கண்ணில் போட்டுருச்சுன்னு எடுத்துப்போம். இப்போ பாகிஸ்தானுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அப்போ பாகிஸ்தான் உங்களோட செல்லப்பிள்ளை. ஸோ அப்போ பாகிஸ்தான் உங்களுக்கு தெரியாமல் எதையுமே செய்யறது ஒன்று தான். கடன் வேணால் பாகிஸ்தான் வந்து சைனா கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். ஸ்ரீலங்கா கிட்ட கடன் கேட்குறாங்க. அந்த லெவலில் தான் அவங்க இருக்காங்க. ஸ்ரீலங்கா ஆல்ரெடி அவங்களே நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களே ரொம்ப பரிதாபமான ஒரு ஒரு நிலையில தான் அவங்களோட பொருளாதாரம் இருக்குது. அவங்க கிட்டே இவங்க கடன் கேட்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நிலைமையில் இருக்கக்கூடிய நாடு அணு ஆயுத சோதனை செய்வேன் அப்படின்னு சொல்றது வந்து அதையும் அமெரிக்க அதிபருக்கு தெரியாமல், அமெரிக்காவுக்கு தெரியாமல் ஒரு அணு ஆயுத சோதனைன்றது பாகிஸ்தானால் கண்டிப்பாக செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு செய்தி சொல்றதுன்றதே வந்து எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, அங்க நடந்த ஒரு ஆயுத அந்த கிடங்கு வெடி விபத்து, அப்படி விபத்துன்னு இல்லை, ஒரு தாக்குதல்னு எடுத்துப்போம். அப்ப அந்த ஆயுதம் யாருடையது? அந்த கேள்விக்கு தான் இந்தியர்கள் கேள்வி கேட்கணும். அதாவது அப்ப பாகிஸ்தான்ல ஒரு அணு ஆயுத கிடங்கு இருந்தது. ஆனா அணு ஆயுத கிடங்கு மீது தற்செயலாக ஒரு தாக்குதல் நடந்ததுன்னு எடுத்துப்போம். ஆபரேஷன் எதுவும் நம்ம பிளான் பண்ணி அடிக்கல, அது அடிச்சோம் ஊந்துருச்சு. இப்ப அங்க இருந்த அணு ஆயுதம் யாரு? பாகிஸ்தானால செய்ய முடியாது. அவ்வளோ பெரிய அணு ஆயுத கிடங்கு அவங்கள வச்சுக்க முடியாது. அப்ப அது யார்கிட்ட இருந்து அணு ஆயுதம் வாங்கி வச்சிருந்தீங்க? இல்லை யார் கொடுத்து வச்சிருந்தாங்க? இப்போ பட்டாசுலாம் குவிச்சு வச்சிருக்கும் போது இன்னொருத்த வந்து திரிய வச்சு போயிட்டான்னா, ஸோ இந்த பட்டாசு எப்போ வெடிக்கிறதுக்காக, யாருக்கு வெடிக்கிறதுக்காக? இந்த பகுதியில் 3 நாடுகள் அவங்களுக்கு பிடிக்காதவங்க இருக்காங்க. ரஷ்யாவா, சைனாவா, இல்லை இந்தியாவா? யாருக்காக வச்சுருந்தீங்க அந்த அணு ஆயுதம்? ஸோ அப்போ அணு ஆயுதத்தை நீங்கள் எடுத்துன்னு வந்து இந்த பகுதியில் நீங்கள் ஸ்டாஷ் பண்ணி வச்சுக்கிறீங்க. பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை வைத்து மிரட்டும் நாடு. அணு ஆயுதத்தை வைத்து இந்த ஒரு அசிம் முனீர்ன்ற ஃப்ராடு மார்ஷல் அமெரிக்க மண்ணிலிருந்து இந்தியா மீது அணு ஆயுதம் பிரயோகம் செய்வோம்னு சொன்னார். அமெரிக்காவிலேருந்து ஒரு செனேட்டரோ, ஒரு காங்கிரஸ் பர்சனோ, இல்லை ஒரு அரசியல்வாதியோ, அமெரிக்க அரசியல்வாதியோ எதுவுமே சொல்லலை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் அணு ஆயுதம் இருக்குது அப்படின்றது அமெரிக்காவுக்கு தெரியாதா? இல்லை அமெரிக்கா அதை கொடுத்து வச்சிருந்ததா? இந்த கேள்வியெல்லாம் அமெரிக்கா தான் பதில் சொல்லணுமே தவிர நம்மளால இது பண்ண முடியாது. ஆனால் அந்த ஒரு நம்ம ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறது வந்து வடிகட்டின ஒரு பெரிய பொய்யை வந்து சாதாரணமாக சொல்லிட்டு போகிறார். அது ஒத்துக்க முடியாது. இல்லை சார், 2 விஷயம் நீங்கள் சொன்னீங்க. ஒன்று வந்து வெஸ்ட் அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க, மேற்கத்திய நாடுகள். இன்னொன்று இஸ்லாமிய நாடுகள். இப்போ நமக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, இப்போ வெஸ்ட் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு பொருளாதார வீழ்ச்சியில் இருக்காங்க. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அவங்க வந்து ஒரு சரிவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணுவாங்க? இன்னொன்று இஸ்லாமிய நாடுகள் நம்ம கூட ரொம்ப நட்புறவோடு இருக்காங்க. ஸோ அவங்க இந்தியாவை பகச்சுக்கிற மாதிரி ஆயிரும்ல. இப்போ 2 பேருமே அதை யோசிப்பாங்கல்ல சார்? எந்த இஸ்லாமிய நாடுன்னு பார்க்கணும். இப்போ அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய நாடு இருக்குது. அவங்களால அமெரிக்காவை மீறி எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இந்தியாவோடையும் நல்ல ஒற்றுமையில் இருப்பாங்க. சுருக்கமாக சொன்னால் சவுதி அரேபியா எடுத்துக்கலாம். சவுதி அரேபியா 2014 அப்புறமா இந்தியாவோடு நெருங்கி செயலாற்ற தொடங்கிவிட்டது. 2017 அப்புறமா இந்தியாவுக்கும் சவுதிக்கும் நல்ல ஒரு உறவுகள் இருக்கு. என்னோட பெரிய அண்ணன் முகமது பின் சல்மான் மோடி அவர்களை பார்த்து சொல்கிற அளவுக்கு பஹல்காமில் அட்டாக் நடக்கும்போது அங்கே தான் இருந்தார், அங்கே திரும்பி வந்தார். ஸோ அப்போதுக்கு ஃபுல்லாக இந்தியாவுக்கு சவுதி அரேபியா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது. ஃபுல் கூட நின்னாங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூரில் யாருமே எதிர்த்துலாம் சொல்லவே இல்லை. அடிக்கிறது கரெக்டுன்னு தான் சொன்னாங்க. அதை பார்த்து அடிங்க, அடிக்கிறத கொஞ்சம் பார்த்து அடிங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் வரும்னா, அமெரிக்காவை நம்பியே இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்கள், அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு, அதாவது சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது அமெரிக்காவை முழுக்க நம்பி இருக்கக்கூடிய நாடு. ஓகே. அதாவது 1945 ஒரு
அமெரிக்க கடற்படை கப்பலில் அமெரிக்க அதிபரும் சவுதி மன்னரும் சேர்ந்து போட்ட ஒப்பந்தத்தில் ஆயில் எடுத்து ஆயில் நீங்கள் விற்கிறீங்கன்னா அமெரிக்க டாலரில் வீங்க, உங்களுக்கு தேவையான எல்லா விதமான இராணுவ தளவாடங்களையும் உங்களோட பாதுகாப்பு, உங்கள் மீது யாரும் தாக்குதல் செய்ய மாட்டாங்க. அப்போ 2ஆம் உலகப் போர் முடிந்த காலம். அப்போ வந்து உங்களுக்கு ஃபுல் பாதுகாப்பு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஆயில் ஃபார் செக்யூரிட்டி. அப்புறமா 1971 அப்புறமா பெட்ரோ டாலர் சிஸ்டம் வருது. யார் ஆயில் வாங்கினாலும் யார் ஆயில் விற்றாலும் பெட்ரோ டாலர் சிஸ்டம் தான் போகுது. ஸோ இது எல்லா சிஸ்டமும் முக்கியமான ஒரு பங்கு அங்கம் வகிக்கிறது சவுதி அரேபியா. ஜோ பைடனுடைய காலத்தில் தான் அந்த சிஸ்டம் ரெண்டுத்துக்குமே கேள்வி வந்தது. அதாவது ராணுவ தளவாடங்கள் நான் உங்ககிட்ட இருந்து வாங்காமல் நான் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறேன் அப்படின்னு முகமது பின் சல்மான் சொன்னார். அதே மாதிரி ஆயில் வந்து நாங்கள் ஏன் டாலரில் விற்கணும், வேற எங்களோட கரன்சியில் நாங்கள் விற்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிறோம் அப்படின்றது வந்து பெட்ரோ டாலர் சிஸ்டமை ரெனியூ பண்ண மாட்டோம்னு ஜோ பைடனோட டைமில் ஒரு அறிவிக்கை வந்தது. எல்லாம் முடிஞ்ச பிறகு ட்ரம்ப் வந்தோடனே ட்ரம்ப் அந்த பகுதியில் திருப்பி வந்து அந்த காசா அந்த ஒப்பந்தம்லாம் ஆரம்பிக்கும் போது அப்புறமா பிரிக்ஸில் வந்து சவுதி அரேபியா சேர்றேன்னு சொல்லிச்சு. பிரிக்ஸ் ப்ளஸ்ஸாக மாறுறதுல ஈரான் சேர்ந்தது. சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் சைனா வந்து ஒரு மத்தியஸ்தம் பண்ண ஆரம்பிச்சுது. அப்போ வந்து ஒரு பேரளவில் ஒரு கையெழுத்து போட்டு ஒரு டாக்குமெண்ட் காமிச்சாங்க, 2 பேருமே தூதரக உறவுகளை புதுப்பிக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சமயத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, சவுதி அரேபியா பிரிக்ஸில் சேரலாம் அப்படின்னு வருது. ஆனால் அமெரிக்கா வந்து சில விஷயங்களை விட்டு கொடுத்தது. ஸோ நீங்கள் எங்கள் கூடயே இருங்க, பிரிக்ஸ்லாம் போக வேண்டாம்னு சொன்னதுனால இருக்கிற சிஸ்டம் கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுனால சவுதி அரேபியா அந்த சில முடிவுகளை மாற்றி இருக்கு. அதனால் பிரிக்ஸில் வரல அவங்க. அது இன்னும் அந்த அவங்களுடைய பெட்டிஷன் வந்து அக்செப்டட்னு இருக்கா, ஆனால் அவங்க தான் ஜாயின் பண்ணணும், அவங்க இன்னும் ஜாயின் பண்ணலை. ஸோ இது இப்படி இருக்குது. ஸோ சவுதி அரேபியா இப்போ அமெரிக்காவை விட்டுட்டு இந்த பக்கம் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அவங்களோட நாட்டில் ஃபேவரபுளாக இல்லை. ஓகே. ஸோ அதனால் அவங்க வரமாட்டாங்க. அதனால தான் பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க இப்போ ரீசெண்டாக. ஸோ பாகிஸ்தான் வந்து சவுதி அரேபியா மீது தாக்குதல் நடந்தால் பாகிஸ்தான் போகும், பாகிஸ்தான் மீது நடந்தால் சவுதி அரேபியா வரும். ஆனால் இது வந்து ஒரு வேற விதமான ஒரு இராணுவ தளவாடங்களை மாற்றும் ஒரு யுக்தியாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து மேற்கத்திய நாடுகள் கொடுத்து வைத்திருந்த சில இராணுவ தளவாடங்களை பாகிஸ்தானிடம் எடுப்பதற்காக. ஸோ சிலதெல்லாம் டேரெக்டாக எடுக்கலாம், சிலதெல்லாம் டேரெக்டாக எடுக்க முடியும். அவங்க மேலே இஸ்ரேல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. இது சொல்லும் போதே பெஞ்சமின் நெட்டான்யாஹூ வந்து கத்தார் மீது ஒரு தாக்குதல் செய்தார். கத்தார் உள்ள தோஹாலே அடிக்கும் போது அடுத்தது சில நாடுகளும் வரும்னோடனே துருக்கியும் பாகிஸ்தானும் அப்போ தான் இந்த இஸ்லாமிய நாடுகளுக்கான ஒரு நேட்டோ ஒன்று வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சது. பாகிஸ்தான் போய் அப்போ தான் ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ ஈரானும் இஸ்லாமிய நாடு தானே. ஸோ இப்போ ஈரான் மீது தாக்குதல் பண்ணும்போது இவங்க வரமாட்டாங்கல்ல. ஸோ சிரியா, அப்புறமா ஈராக்கு, இவங்கெல்லாம் முன்னாடி தாக்குதல் பண்ண நாடுகள் தான், தாக்குதலுக்கு உட்பட்ட நாடுகள் தானே. லிபியா, இவங்களும் இஸ்லாமிய நாடுகள் தான். ஆனால் இப்போதைக்கு அந்த ரீஜனில் இப்போ இஸ்ரேல் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபுல் பவர்ஃபுல்லாக வராங்க இல்லை. அதே மாதிரி பாலஸ்தீனுக்கு முழு நாடு அந்தஸ்து வழங்கப்படும் நிலையில் ஈக்குவேஷன் மாறும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் மாறும்போது அமெரிக்காவுடைய கைப்பிடி அந்த இடத்துல இருந்து அந்த கிரிப் வந்து நழுவும். ஸோ அதை தக்க வைத்துக்க அமெரிக்கா வந்து சில விஷயங்களை செய்யுது. அந்த ஒரு விதத்தில் தான் வந்து உங்களுக்கு பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்குமான ஒப்பந்தம் போதே தவிர மற்றபடி இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே பாகிஸ்தான் பக்கம் நிற்கிறார்கள்னா கண்டிப்பாக கிடையாது. காஷ்மீர் விஷயத்தை இஸ்லாமிய நாடுகளின் ஒத்துழைப்பு மாநாட்டு அந்த கூட்டத்தில் எடுக்கும் போது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களுக்கு அழைப்பு வருது. அப்போ வந்து அதெல்லாம் கூடாதுன்னு சொன்னாங்க. பாகிஸ்தானை நீங்கள் கொஞ்சம் கம்முன்னு அவங்க வந்து பேசட்டும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போவே இது முடிஞ்சு போச்சு. இது வந்து காஷ்மீரில் வந்து நிறைய இஸ்லாமிய நாடுகளுடைய, முக்கியமாக சவுதி அரேபியா, UAE இந்த நாட்டோடைய இது இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த சைடு இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த சைடில் போராட்டம் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நல்ல டெவலப்மெண்ட் வந்த பகுதியில் நீங்கள் வந்து தீவிரவாத தாக்குதல் பண்ணிங்கன்னா அது நீங்கள் ரொம்ப நாள் இதே மாதிரி இஸ்லாமிய நாடுகள் அப்படின்ற போர்வையில் நீங்கள் போய் ஒழிஞ்சிக்க முடியாது பாகிஸ்தானால். ஸோ அந்த டைமை வந்து அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பேருக்கு சில இராணுவ தளவாடங்கள் மூவார வரைக்கும் இவங்க ஒன்றா இருப்பாங்களே தவிர மற்றபடி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அமெரிக்காவுமே அதே மாதிரி தான். ஏன்னா அமெரிக்கா டாலருக்கே ஒரு கேள்வி வருது அப்படின்னும் போது எவ்வளோ நாள் வந்து நீங்களே ஜெயிச்சிட்டு இருப்பீங்க. அதாவது ஒன்று ஜெயிச்சா நான் ஜெயிப்பேன், தோத்தா நீ தோப்பேன்னா எப்போ நம்ம ஜெயிக்கிறது? சான்ஸே இல்லை. ஸோ அப்போ எல்லா நாடுகளும் ஏந்துக்கிறாங்க. ஸோ இவங்க அடுத்தது வெனிசுலாவில் போகிறேன்றாங்க, தைவானில் போகிறேன்றாங்க. ஸோ குவாடுக்கு பதிலாக ஸ்குவாடுன்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ நிறைய கார்ட்ஸ் கட்டு மாதிரி வச்சு குளிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லை. ஸோ மொத்தத்தில் பாகிஸ்தான் தனித்து விடப்படும் நாள் வெகு விரைவில் இருக்கிறது. சப்போஸ் அவங்க பின்னாடி வந்தாலுமே அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அலையன்ஸ் நம்மகிட்டையும் இருக்குது. ஸோ அதனால் பாகிஸ்தானும் சரி, பங்களாதேஷும் சரி, ஸோ தே ஹாவ் டு சேஞ்ச் நோ. எப்படியா இருந்தாலும் மேப் மாறி தான் ஆகணும். மேப் கண்டிப்பாக மாறி ஆகணும். ஒரு துண்டா போதா இல்லை 3 துண்டா போதான்னு 2 சைட்லையுமே பார்க்கணும். பங்களாதேஷ்லேயும் 3 மாநிலங்கள் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நான் இப்பயே சொல்லிடுறேன். 3 மாநிலங்கள், பங்களாதேஷோட மாநிலங்கள் இந்தியாவோடு சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாகிஸ்தானில் கில்ஜித் நம்மளுடைய பகுதி, ஆப்கானிஸ்தான் பகுதியில் அவங்க ஒன்று கேட்குறாங்க, பலூச்சிஸ்தான் தனி நாடு கேட்குறாங்க. பஞ்சாபில் சில பகுதியும் சிந்தில் சில பகுதியும் சேர்ந்து பாகிஸ்தான் அப்படின்னு இருக்கிற அளவுக்கு கூடிய
ஒரு நிலையில தான் பாகிஸ்தான் போய் நிற்கும். அதுதான் அவங்களுடைய கரெக்டான பொசிஷன் கூட. ஏன்னா நம்மளுடைய ஆட்சியாளர்கள், முதல் ஆட்சியாளர்களோட சில தப்புனால தான் பலுச்சிஸ்தான் நம்ம கைவிட்டு போச்சு. இல்லைன்னா பலுச்சிஸ்தான் நம்ம கூட இருந்திருப்போம். இது மாதிரி சாபஹார் போர்ட் வந்து குவாடர் போர்ட்டு 2மே நம்மளுக்கு தான் இருந்திருக்கும். ஸோ இதில் வந்து நாம் வந்து ஈரான் கிட்ட போயிட்டு நம்ம வாங்கி நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மக்கிட்டே அதாவது ஒரு போர்ட் நம்மக்கிட்ட இருந்திருக்கும். அட்லீஸ்ட் ஈரானோட போர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் நமக்கு வந்து டேரெக்டாக ஒரு போர்ட் நம்மளுடைய போர்ட்டுன்னு இருந்திருக்கும். ஒமானோட ராஜா நம்மளுக்கு கொடுத்த போர்ட்டு நம்ம விட்டுட்டோம். ஸோ அந்த மாதிரி சில ஆட்சியெல்லாம் நம்மளும் பண்ணியிருக்கோம், தப்பு பண்ணலன்னுலாம் சொல்லலை. ஆனால் அது மாற்றுவதற்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்டில் தான் நம்ம இருக்கிறோம் பார்க்குறோம். ஒருவேளை நம்ம வந்து பாகிஸ்தான் கூட போர் தொடுத்தோம் அப்படின்னா அந்த பக்கம் இருந்து ஆப்கானிஸ்தான் இவங்களை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக இருக்குது இந்த வாட்டி. ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு முழுக்க ஒரே காரணம் வந்து பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் அமெரிக்காவுடைய பகடக்காயாக யூஸ் பண்ணி ஆப்கானிஸ்தான்லேருந்து தான் உங்களுடைய இந்த முஜாஹிதீன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி ஆப்கானிஸ்தான் வந்து சோவியத் யூனியனுடைய ஆக்குபேஷனில் வரக்கூடாது, அதை நான் தடுத்து நிறுத்துவேன்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் உள்ளே போய் அதை சின்ன பின்னப்படுத்தி அதுக்கப்புறமா அதை விட்டுட்டு போய் திருப்பி 2001 திருப்பி ஆப்கானிஸ்தானுக்குள்ளே போய் அந்த ஆப்கானிஸ்தான் வந்து திருப்பி சின்ன பின்னப்படுத்தி 20 வருஷம் கழிச்சு துணியை ஓடி போயிட்டு திருப்பி வந்து பாக்ராம் பேஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த மக்கள் வந்து அது நாடா இல்லை வேற ஏதாவது. இது வந்து நீங்கள் உலகத்தோட மிகப்பெரிய வல்லரசாக இருக்கலாம், உங்ககிட்ட மிகப்பெரிய அணு ஆயுதங்கள்லாம் இருக்கலாம். ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு வரலாறு இருக்குது. எவன் உள்ளே போனாலும் ஒழுங்காக வெளில போக மாட்டான். அது வந்து யுதிஷ்டர் ஆரம்பித்து ஈவன் வந்து தசரதர் கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நாடு தான் அது. அந்த நாட்டுக்குள்ளே யார் உள்ளே போனாலும் வெளில வரவே மாட்டான். ஸோ அது பேர் வந்து கிரேவ்யார்ட் ஆஃப் எம்பையர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாடு. அந்த நாட்டில் வந்து நான் திரும்பி ஆல்ரெடி ஒரு தடவை தப்பிச்சு இப்போ வந்துட்டேன், திரும்பி நான் உள்ளே போவேன்னு சொன்னேன், அது பதில் காட்டும். பாகிஸ்தான் தனியாக போதா இல்லை சனி மாதிரி சனிக்கிழமை போனால் கூட கூட்டிகிட்டு போகிற மாதிரி அமெரிக்காவும் சேர்த்து கூட்டிகிட்டு போதான்றதான் பார்க்கணுமே தவிர, ஸோ பாகிஸ்தானாலேயோ அமெரிக்காவாலேயோ ஆப்கானிஸ்தானை எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் அணு ஆயுதம்னு சொல்லி மிரட்டலாம், அவ்வளோதான். ஆனால் அணு ஆயுதம் போட்டாலுமே அது வந்து ஜப்பான் எப்படி எழுந்து வந்தது அந்த மாதிரி தான். ஸோ ஆப்கானிஸ்தானை வந்து நீங்கள் ஆயுதத்தாலேயோ ஒரு போர் மூலமாகவோ கட்டுப்படுத்தவோ அடக்கவோ முடியாது. ஸோ அவங்களுடைய கல்ச்சரே வேறு. ஸோ அது வந்து காலங்காலமாக நான் சொல்கிறது வந்து யுகங்களுக்காக எல்லா யுகத்துலேயுமே அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஸோ சகுனி வாழ்ந்த ஊர். ஸோ அப்போ எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுமோ அதுக்கான மரியாதை கொடுத்துட்டு இப்போ இந்தியாவோட ஒழுங்காக தானே இருக்காங்க அவங்க. இப்போ இந்தியாவோட ஒழுங்காக இருக்காங்க, பக்ராம் பேஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு உறவில் போகிறது தான் ஆப்கானிஸ்தான் இருக்கிறது நல்லது. நம்ம எதுக்கு எதிர்க்கணும்? ஸோ அவங்க வந்து நீங்கள் ஒன்று மாத்திரம் தான் அமெரிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது. நீங்கள் வந்து அட்லாண்டிக் ஓஷனுக்கும் பசிபிக் ஓஷனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு பகுதியில் நீங்கள் வந்து நேட்டிவ் லேண்ட்ஸை திருடி நீங்கள் ஆங்கிலோ சாக்சன் யூரோப்பியன் கிறிஸ்டியன்ஸ் உட்காந்துருக்கீங்க. உங்களோட இடம் யூரோப்பில் இருக்குது. அந்த இடத்துல பச்சி, சிரோக்கி, பஹாக், டொமஹாக் இவங்கெல்லாம் அந்த நேட்டிவ் பீப்புளோடைய இடம். அந்த நேட்டிவ் பீப்புளை அம்மா வந்த பிளாங்கெட்டு போர் புரியுறேன்னு சொல்லி போர் புரிஞ்சு சண்டை போடுறேன்னு சொல்லி கோவட்டாக எல்லா அக்ரிமெண்ட்டை மீறி நீங்கள் அந்த இடத்த ஆக்குபை பண்ணி உட்காந்துருக்கீங்க. ஸோ அதே திருப்பி வந்து இந்த ஆசியா கண்டத்தில் திருப்பி இந்த பகுதியில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு திட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உலகத்தை கண்ட்ரோல் பண்ணி மிரட்டி பெரிய அண்ணன் நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா 2025 அந்த வருஷம் கிடையாது. அப்படிதான் நான் பார்க்குறேன். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.